लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजाय प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्ततितरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆணும் இளந்தலுமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2165வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 2ஆம் திருமொழியுடைய 5வது பாசுரம் 715வது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுர பாசுரங்களின் வரிசையிலே இது 15வது திருக்கண்ணபுர பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் விஷகோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சொந்தமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலில் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலில் பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. இதோ பாசுரம். உண்ணும் நாளில்லை உறக்கமும் தான் இல்லை பெண்மையும் சால நிறைந்திலல் பேதைதான் கண்ணனூர் கண்ணபுரம் தொழும் கார்கடல் மன்னர் மேல் என்ன எண்ணம் எண்ணம் இவர்க்கு இது என் கொலோ. என் பெண் தாயாக தன்னுடைய பெண்ணான பரகால நாயகி கண்ணபுரத்து பெருமாளை நினைத்து உருகி பிரிவிலை துடிப்பதை பற்றி பேசுகிற பாசுரம். இவள் ஒரு நாளும் சாப்பிடுவதே இல்லை, பசியாயிருப்பதனால் தூக்கமும் கிடையாது. இவள் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெறுவதற்குரிய பருவத்தில் உள்ள கன்னி பெண் என்றால் முதிர்ந்த பெண்மையுடையவள் என்றால் அதுவும் இல்லை. இவள் இளம் பெண், பேதை, சிறிய பெண். ஆனால் எம்பெருமானுடைய தெய்வ தேசமாகிய திருக்கண்ணபுரத்தையே தொடர்ந்து தொழுது கொண்டு இவருடைய எண்ணம் கரிய கடல் நிறத்தை உடையவரானது சௌரிராஜ பெருமாள் மேலே உள்ளது. இது என்ன ஆச்சரியம்! இப்படி இவள் துடித்துக் கொண்டிருக்கிறாள், புலம்பிக் கொண்டிருக்கிறாள், எப்போதும் அவன் நினைவாகவே இருக்கிறாள். இன்னும் இவளுக்கு திருமண வயது வரவில்லை, பெண்மை முதிர்ந்த நிலையிலே இல்லை. இவளால் கணவனோடு கூடி குழந்தை பெறக்கூடிய அளவிற்கான பக்குவம் இல்லாதவள். இவள் சிறு பெண், பேதை. தாயாக சொல்லுகிறாள். அப்படிப்பட்ட பெண், இந்த பெண் அவனையே சேர வேண்டும் என்று சௌரிராஜ பெருமாளையே நினைத்துக் கொண்டிருக்கிறாளே. கரிய கடல் போன்ற பெரிய பெருமாளையே நினைத்துக் கொண்டு சாப்பிடுவதும் இல்லை, சாப்பாடு இல்லாததனால் தூக்கமும் இல்லை, உடல் மெலிந்திருக்கிறாள், எப்போதும் பெருமாளையை நினைத்துக் கொண்டிருக்கிறாள். இது என்ன பண்ணுவது, நான் எப்படித்தான் இவளை கேட்கப் போகிறனோ, இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று தாயாக புலம்புகிறாள் ஆழ்வார். இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். உண்ணும் நாளில்லை உறக்கமும் தான் இல்லை பெண்மையும் சால நிறைந்தினல் பேதைதான் கண்ணனூர் கண்ணபுரம் தொழும் கார்கடல் வண்ணர் மேல் எண்ணம் இவட்கிது என் கொலோ. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா வித்யார்த்தனாவா பிரகதேஸ்வாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தா 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 கோவிந்தா.
கோவிந்தா 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 கோவிந்தா